வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2025 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வீடியோ வந்து காலை ஒரு 8:30 போல் 8:30 இருக்குமான்னு நினைக்கிறேன். 7:30 மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிறேன். இது எது தொடர்பானது என்றால், எங்களுடைய மதிப்புக்கும் தேசத்தின் சொத்தாகவும் இருக்கிற எங்களுடைய கௌரவ மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் ஐயா தொடர்பாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு சில கருத்துக்கள், அவருடைய அண்ணா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய அண்ணா தொடர்பான ஒரு பதிவு. என்னென்றால், உங்களுக்கு தெரியும், வடக்கு மாகாண சபை 2014 நினைக்கிறேன். சில பேர் சொல்லுவீங்க இவருக்கு அரசியல் தெரியாது, அரசியல் டேட் அரசியல் ஹிஸ்டரியல் எல்லாத்தையும் படித்து போட்டு வந்து அரசியல் செய்வார். இல்லை, அரசியல் செய்கிறது சரியான ஈஸி தம்பி. அதை வடிவ விளங்கிக் கொள்ளுங்க. எந்த ஒரு அடிமுட்டாளும் அரசியல்வாதியாக இருக்கலாம். நல்ல உதாரணங்களுக்கு தானே இப்போ வடக்கு மாகாணத்தில் அடிமுட்டாட்கள் கூட அரசியல்வாதிகளாக இருக்கலாம். என்ன கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனல் அரசியல்வாதியாக வந்துட்டா கொஞ்சம் கஷ்டம், மட்டாக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். என்னென்றால், இப்போ ஒரு அடிமுட்டாள் அரசியல்வாதியால் எப்போ ரோட்டு போடுவீங்களோ தான் கேட்கலாம். ஆனால் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் வந்தால் சரி, உங்களோட ரோட்டு போடுறதுக்குரிய பிளான்ஸை கொண்டு வாங்க. 2025 2025 ஆண்டுக்குரிய பிளானை கொண்டு வாங்க. இதுவரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அவார்ட் பண்ணியிருக்கீங்க, இதுவரைக்கும் நீங்கள் பிட் அவார்ட் பண்ணியிருக்கிறது எவ்வளவு என்று சொல்லி அப்படியான விடயங்களை கேட்கலாம். அவ்வளோதான். பப்ளிக் ப்ரொக்யூர்மென்ட்ன்றது ஒரு மாஸ்டர்ஸ், அதாவது வந்து பப்ளிக் ப்ரொக்யூர்மென்ட் என்ற ஒரு பாடம் மாஸ்டர்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நான் அதை பற்றி தேவையில்லை கதைக்க விரும்பவில்லை. ஸோ விஷயத்துக்கு வருவ நேரடியாக, அப்போ யாருமே அரசியல் செய்யலாம் என்ற ஒரு நிலைமை தான் எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஒரு காலத்தில் ஒட்டுக்குழுக்களாக இருந்தார்கள் அரசியல் செய்யணும், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாக்கு போடுறோம். அதே நேரம் ஒரு வாத்தியா இருந்த எங்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். எதுவுமே இல்லாத சாணக்கியன் வந்து தன்னுடைய மும்மொழி புலமையை மாத்திரம் காட்டிக்கொண்டு ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். கிழக்கு மாகாணத்து மக்கள் எல்லாருமே சாணக்கியன் என்று சொல்லி இப்போ வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு முதலமைச்சராக வாரத்துக்கு கூட ஆசை தோசை அப்பளவாடுதான். எனிவே, அவருக்கும் அந்த ஆசை இருக்கு, ஆசையா இருக்கு. ஆனால் எனக்கு மாகாண சபை முதலமைச்சராக வர வேண்டிய ஆசை கூட இல்லை. எனக்கு இந்த இப்போ சில பேர் யோசிப்புனா புழுடா விட்டு கொண்டு பொலிட்டிக்ஸில் தானே இருக்கிறான்ட்டு. நான் வந்து இப்போ ஒரு 8 மாதம், ஆனால் 8 மாதத்தில் டிசிசி மீட்டிங்கை தலைவிழா பிரட்டி வச்சிருக்கிறேன். அது உங்களுக்கு வடிவாகவே தெரியும். பாராளுமன்றத்தையும் தலைவிழா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்காக ஒட்டுமொத்த பாராளுமன்றமே 159 பேர்ட்ட பெரும்பான்மையை பாவிச்சு அவன் கதைக்கிறத வெளியே விடக்கூடாது என்று டிசைட் பண்ணுற அளவுக்கு என்பிபி ரங்குற அளவுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களோட ஜாழ்ப்பாண தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் பெருமையாக இருக்கும் நீங்கள். சரி, அது விட விஷயத்துக்கு வரும். ஸோ இந்த மாகாண சபை ஒரு தடவை எங்களுடைய வடக்கு கிழக்கு ரெண்டுமே மாகாண சபை எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நேரம் நினைக்கிறேன் 2010 பிரிஞ்சுன்றாங்க. அந்த ஹிஸ்டரியில் எனக்கு தெரியாது. தமிழரசு கட்சி என்றே வச்சுக் கொள்வோமே, இவர்கள்ட்ட இந்த மாகாண சபை கொடுக்கப்பட்டது. அந்த மாகாண சபை கொடுக்கப்பட்ட நேரங்களில் இவர்கள் இந்த மாகாண சபையை எப்படி நிர்வகிக்க வேண்டாம் தங்களுக்குள்ள அடிப்பாடு. யார் சிவி விக்னேஸ்வரனை கொண்டு வந்தார்கள், பிரதம நீதியரசர். அவர் ஒரு பொது வேட்பாளராக பிரதம ஒரு ஜட்ஜ் ஒரு ஆளை கொண்டு வந்தார்கள். ஜட்ஜா இருக்கும் வரைக்கும் அவருக்கு ஏதாவது களங்கங்கள் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ அவர் எங்களுடைய சைக்கிள் எல்லாம் மான் கட்சி மணிவண்ணன் அண்ணாவுடைய கட்சியினுடைய பிதாமகர் நினைக்கிறேன். அந்த ஜட்ஜா இருக்கைக்குள்ள என்ன பிரச்சனை இருந்திருக்குன்னு பார்ப்போம். என்ன பிரச்சனை இருந்தது? ஜட்ஜா இருக்கைக்குள்ள பார் பர்மிட் வேண்டி கொடுத்தவரா இல்லை என்றதுதான் கேள்வி. இந்த அரசியலுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அவரே கொண்டு வந்து வச்சுட்டு எங்களோட சிவிகே சிவஞானம் நினைக்கிறோம் சரியா தெரியல. அவை முதல்வர் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தார். இந்த ஆள் வந்து வடக்கு மாகாண சபையில் இருக்கிறது, எனக்கு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரேன், நம்பிக்கை இல்லா பிரேரணையை கொண்டு வந்து என்ன நடந்தது? அந்த ஆளை மாகாண சபையிலிருந்து அகற்றிக்கிறார். ஆளுநர்கிட்ட கொண்டே நம்பிக்கையில்லா பிரேரணையை கொடுத்தது யாரு? என்னோட சிவிகே சிவஞானம். அவர் தான் இப்ப தமிழரசு கட்சியினுடைய தற்காலிக தலைவர். சரிதானே? இப்ப இவங்களுடைய வரலாறுகளை தோண்டி இவங்களுக்கு வாக்கு போடாதீங்க சொல்ற அரசியல்வாதி இல்லை நான். இவர்கள் என்ன செஞ்சார்கள் என்றதை பாருங்க. சரிதானே? சரி, அதையும் பார்ப்போம். மாகாண சபை அந்த கிடைச்சது. இப்ப இந்த தடவை ஒரு இன்டர்வியூ ஒன்றில் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம் ஒரு வசனம் சொல்லப்படுது. என்ன அந்த வசனம்? என்னோட 2 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஒன்று, குமார் பொன்னம்பலம் என்ற பேருள்ளாக்கள் தான் உங்களுடைய கட்சியில இருக்கலாமான்றதுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் விளக்கம் கொடுத்திருப்பார்.
உண்மையாகவே இந்த காங்கிரஸ் பேர் கூட வடிவா தெரியாது, அதை கொண்டு வந்தது வந்து ஒரு பொருளியல் ஆசான் என்று சொல்லி கடைசி அவருக்கு மாகாண சபையில் சீட் கொடுக்கலன்னா அதை விட்டுட்டு போயிட்டு கூட சொல்லப்படுது. ஸோ எனக்கு வந்து வரலாறுகள் தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது, தெரியாமல் கதைக்க கூட. ஸோ அதை விடுவோம். இப்போ தலைவராக இருக்கிறவர் எங்கன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அண்ணா, நல்ல மனுஷன், டீசெண்டாக கதைக்கலாம், பிரச்சனை இல்லாத. ஆனால் கருத்துக்கள் நான் எப்போவுமே இப்போ முரண்டுபடுவேனே ஒழிய நீங்கள் நினைச்சிங்களா தனிப்பட்டது இல்லை நான் அவரோட போய் சண்டை பிடிப்பேன் இல்லை. நாளைக்கு பாராளுமன்றத்தில் அண்ணா குட் மார்னிங் என்று வடிவாக கதைப்பேன். ஆனால் கருத்து முரண்படுறதா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, சுமந்திரனை வடக்கு மாகாணத்துக்கு வந்தால் தான் தும்புத்தடியை கொண்டு வந்து நிறுத்துவேன். தும்புத்தடி யாரு? எங்களுடைய இளஞ்செழியன் ஐயா. இளஞ்செழியன் ஐயாவை தும்புத்தடியன்று பேசுகிற அளவுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட்ட என்ன இருக்கு என்றது சம்பந்தமாக விவாதிப்போம். இப்போ இதில் கனவேர் எங்களுடைய சைக்கிள் கட்சியின் ஆக்கள் வந்து கும்மி கூட்டல், நான் உங்களுடைய சைக்கிள் கட்சி ஆதரவாளன் அல்ல, இண்டிபெண்டன்ட் எம்பி. ஆனால் சைக்கிள் கட்சி வந்து இந்த தடவை நான் சொல்லியிருந்தேன்னா என்னுடைய வாக்குகள் சாவகச்சேரி வாக்குகள், என்னுடைய வாக்குகள் என்பிபிக்கு போகாமல் சைக்கிளுக்கு போகட்டும். ஏன் அது எப்போ வேணுமென்றாலும் நான் திருப்பி நிற்கிறேன்னு சொன்னால் என்கிட்ட சாவச்சேரி சேரம் எனக்கு திருப்பி ஓட் போடும். நான் மறுபடியும் நிற்கிறேன்டா என்னுடைய வாக்கு வங்கி நான் மக்களுக்காக என்ன செஞ்சினான்ன்றது என்னுடைய மக்களுடைய மனசில் இருக்கு. அவர்கள் மறுபடியும் ஓட் போடுவார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அது என்பிபிக்கு போனால் சாவச்சேரி என்பிபிக்கு போயிட்டேன்னு சொன்னால் அது ஒரு பிழையான ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிரான ரவிராஜ் அண்ணாண்ட ஆவிக்கு செய்கிற ஒரு பாவம் மண்டபடியாக தான் இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் ஆப்ஷன் என்று சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை போட்டுக்கிறார். இன்னொரு மாநசபை தேர்தலுக்கு வந்து எங்களுடைய சாணக்கியன் அவர்கள் ஒரு சிறப்பு பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தடுத்த நாட்களில் வாசிக்கப்படும். அது நடக்குமா நடக்காதான்றெல்லாம் கேள்விக்குறி. அது பிறகு பார்ப்போம். அது நாங்கள் பிறகு பார்ப்போம், பிறகு ஆறுதலாக விரிவாக விசாரிப்போம். இப்போ முதலாவதாக எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இந்த கேள்விகளை பாருங்கள். அதுக்கு அவர் என்ன சொல்லுகிறார், அவர் தன்னுடைய தந்தையாருடைய வரலாறு சம்பந்தமா சொல்லுன்ற ஒரு சில விடயங்களை நான் இதோட உங்களுக்கு ஜாயின் பண்றேன், நீங்க பார்க்கலாம். அண்மையில ஒரு பேட்டி ஒன்றுல, அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மக்களால் நிராகரிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சி தற்போதைய பதில் செயலாளரான சுமந்திரன் சொல்லுகிறார், நீங்க வகிக்கிற கட்சியில தலைவர் பொறுப்புக்கு வரணும் என்றால் பொன்னம்பலத்திர பேர் இருந்தா தான் வரலாம் என்றார். அது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னென்றால், வரப்போகின்ற மாநசபை தேர்தலில் ஒரு பரவலாக பேசப்படுற வசனம் என்னென்றா, ஓய்வு பெற்ற நீதிபதி இளஞ்செழியன் ஐயாவை கொண்டு வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவதாக தீர்மானிக்கப்பட்டதாக பரவலாக கேளப்படுது வடமாகாணத்துல. அப்படி நிறுத்தினா நீங்கள் கட்சி ரீதியாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, அல்லது அவரை கட்சிக்குள்ள உள்வாங்கிட்டு நீங்க அவரை முதல்வர் வேட்பாளராக உங்களை கட்சி ரீதியாக நிறுத்துமா? இந்த ரெண்டு கேள்விக்கு ஒரு தெளிவான பதில் உண்டு தான் அண்ணன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே நேரம் இரண்டாவது கேள்வி கேட்கப்படுகிறது, இளஞ்செழியன் ஐயா தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ற போது, அவர் இளஞ்செழியன் ஐயா இப்ப தங்களோட பழக்கம், தன்னுடைய தந்தையாருடைய ஜூனியர் தான் அவர். இளஞ்செழியன் அண்ணன் ஜட்ஜா இருக்கைகளை நான் ப்ராக்டிஸ் பண்ணினேன், அண்ணன் ஜட்ஜா இருக்கைகளை நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் அது பரவாயில்ல, ஒரு ஜட்ஜ்மார் வந்து ஜட்ஜ்மார் மாதிரி நாங்கள் மதிக்கணும். அண்ணன் தம்பி என்று சொல்லி அவர் ரிட்டையர்ட், இவன் தோ ஃபோர்ஸ்ஃபுல்லி ரிட்டையர்ட், இனி திருப்பி அவர் மறுபடியும் இணைக்கப்படலாம் திருப்பி இதில். அப்போ அதில் நாங்கள் இளஞ்செழியன் ஐயாண்டு கதைக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நல்ல உதாரணம், யாராவது ஒரு வைத்தியசாலை டாக்டர் ஒரு ஆள் எனக்கு இந்த ஃப்ரெண்டாக இருந்தால், சர்ஜன் இருந்தாலும் அடி அவன்கிட்ட போய் அப்படி கதைக்கலாது. டாக்டர் இவர்கிட்ட போய் கதைங்கோ, அவர்கிட்ட நான் கால் பண்ணி சொல்லி விடுறேன், அவர் என் ஃப்ரெண்ட் தான் என்று தான் கதைக்கலாமே ஒழிய அந்த ப்ரொஃபஷனல் அதை மெயின்டைன் பண்ணணும்ன்றது நான் எதிர்பார்த்தேன்னா சரி பரவாயில்ல. அவருடைய அண்ணாவாகவே இருக்கட்டும், அவருடைய ஆறுவீர் அண்ணா இளஞ்செழியன் ஐயா தொடர்பான இந்த விமர்சனம். இப்போ அவர் சொல்லுறார், ஏற்கனவே ஒரு தடவை இந்த வீடியோட கிளிப்பிண்ட மிச்சத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர் தொடர்பாக கேட்கின்ற போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கருத்து என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள். பொருளியல் ஆசிரியர் வரதராஜன் அவர்கள் தான் எங்களுடைய ஸ்தாபன தலைவராக இருந்தவர். நான் தலைவர் பதவியை எடுக்கிறதுக்கு மறுத்தேன். நான் இல்ல, வரதராஜன் சார் எங்களுக்கு நம்மளோட வயதில் கூடினவர், அவர் அந்த பதவியை எடுக்கட்டும் என்று சொல்லி நான் ஒரு உபத்தலைவராகத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையில் வந்து செயல்பட்டார். அதுக்கு பிறகு வந்து ஒரு கட்டத்துல வந்து அந்த பதவியை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒருவர் நான் என்று எங்களுடைய அமைப்புல இருக்கக்கூடியவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை விரும்பின இடத்திலேயும், அதுவும் வரதராஜன் அவர்கள் வந்து எங்களுடைய கட்சியை விட்டு அவர் மாகாண சபையில வந்து நாங்கள் 2013 மாகாண சபையில வந்து நாங்கள் போட்டியிட நாங்கள் மறுத்த இடத்துல வந்து அவர் கட்சியை விட்டு விலகினார். அந்த இடத்துல தான் நான் கட்சி தலைவராக வந்து வாரேன்.
என்னை பொறுத்தவரையில வந்து நான் நினைக்கிறேன் 3 சந்ததிகள் இந்த அரசியலுக்குள்ள வந்து நான் என்ற தொழிலை கூட வந்து நான் உழைக்கவும் இல்லை. முழு நேரம் வந்து இந்த அரசியலுக்குள்ள வந்து இருக்கிற சொத்தை அளித்ததே தவிர வந்து வேறு ஒரு ஒன்றையும் செய்ததாக இல்லை. ஆகவே நான் நினைக்கிறேன் 3 சந்ததிகள் வந்து இந்த அரசியலுக்குள்ள வந்தது போதும். என்னை பொறுத்தவரை வந்து நான் என்னுடைய துறைவியாரோடையும் கதைச்சிருக்கின்ற வந்து எங்களுடைய பிள்ளைகள் வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் சொல்லி நாங்கள் விரும்பி அரசியலுக்குள்ள கொண்டு வர போறது இல்லை. என்னுடைய தந்தையார் வந்து என்ன அரசியலுக்குள்ள வரதை தடை செய்து அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அவர் அரசியலில் ஈடுபடுற வரைக்கும் குடும்பத்துல இன்னொருவர் வந்து அரசியலுக்குள்ள வரையிலாது என்ற ஒரு கொள்கையை வச்சிருந்தவர். அந்த அடிப்படையில் தான் எனக்கு தடை செய்தவர். ஆனால் அவருக்கு தெரியும் எனக்கு அரசியல்ல சரியான ஈடுபாடு, எனக்கு அதுவும் விசேஷமாக வந்து எங்களுடைய விடுதலை அரசியல்ல வந்து கணிசமான ஈடுபாடு இருக்கின்றது அவருக்கு நன்றாக தெரிஞ்சிருந்தார். ஆனால் அவர் அந்த தடையை வந்து மிக தீவிரமாக கடைபிடித்தவர். அவருடைய தந்தையாரும் வந்து அதே நிலைப்பாடு தான். திரு ஜிஜி பொன்னம்பலம் அவர்களும் வந்து என்னுடைய தந்தையாரை வந்து நேரடியாக வந்து போட்டி அந்த தேர்தல் அரசியலுக்குள்ள வந்து வர விடவி. அவர் கட்சியில வந்து ஒரு உறுப்பினராக இருந்திருக்கலாம். அவர் ஒரு நான் நினைக்கிறேன் தமிழ் காங்கிரஸுடைய யூத் விங்ல வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்தவர். ஆனால் தேர்தல் அரசியலுக்குள்ள வந்து அவர் தாப்பன் இருந்த காலப்பகுதியில வந்து அவரும் வந்து போட்டியிடுறதுக்கு அனுமதி இல்லை. அப்ப அந்த நிலைமைக்குத்தான் நான் கட்டுப்பட்ட நான். ஆனால் என்னை பொறுத்தவரையில இந்த பிள்ளைகளை வந்து நான் அரசியலுக்குள்ள கொண்டு வரதை எந்த அளவுக்கு தவிர்க்கலாமோ அந்த அளவுக்கு தவிர்க்க விரும்புகிறேன். ஆனால் இறுதியில வந்து அது அவர்களுடைய முடிவு. இப்ப என்னுடைய தாயார் வந்து என்னுடைய அப்பாவுடைய கொலைக்கு பிறகு வந்து நான் அரசியலுக்குள்ள வரதை விரும்பவே இல்லை. பெஞ்சரியன் அவர்கள் வந்து எனக்கு ஒரு உங்களுக்கு தெரியும், அவர் என்னுடைய தகப்பனுக்கு கீழே வந்து ஒரு சிஷ்யனாக இருந்தவர். அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு வந்து ஒரு விசேஷமான உறவு. அவர் எனக்கு ஒரு சொந்த அண்ணன் போல. நான் அவரை அரசியல் தொடர்பாக வந்து பல தடவைகள் வந்து அவரோட கதைச்சிருக்கின்றேன். இப்ப அண்மை காலமாக வந்து அவர் என்ன மேல்முறையீட்டு நீதிமன்ற ஒரு விரிவுரையாளராக வந்து நியமிக்கப்படணும் என்றதுல வந்து நான் தீவிரமாக வந்து விரும்பினேன். அந்த விடயத்திலேயும் வந்து அவரோட பல தடவை வந்து நான் பேசியிருந்தேன். அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்ற விஷயத்தையும் சொல்லி நான் பல இடங்கள்ல வந்து அவருடைய விவகாரத்தை வந்து அரசாங்கத்தோடைய வந்து வலியுறுத்தி இருக்கிறேன். அது அவருக்கு தெரியும். அவர் என்னோட வந்து கதைக்கிற இடத்துல வந்து அவருக்கு அரசியலுக்குள்ள வாரத்துக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, அவருக்கு அப்படி விருப்பமும் இல்லை என்றுதான் அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், அவர் அரசியலுக்குள்ள வாரதாக இருந்தால் வந்து அவர் கொள்கை ரீதியாக வந்து ஒரு மிகவும் தெளிவான சரியான நிலைப்பாட்டை எடுத்தே ஆகணும். அப்படி எடுக்கிறதாக இருந்தால் வந்து நிச்சயமாக வந்து எங்களுடைய அமைப்பிலேயே வந்து அவருக்கு நிச்சயமாக வந்து ஒரு இடம் இருக்கும். அப்படி இல்லாமல் வந்து அவர் ஒரு பொது விஷயமா வாராண்டால் அந்த கொள்கை தொடர்பாக வந்து ஒரு தெளிவு இருக்கிற இடத்துல, அதுவும் எங்களோட முழுமையாக வந்து ஒத்து போகக்கூடிய, உங்களுக்கு தெரியும் தானே, நாங்கள் கொள்கை விஷயத்துல வந்து விட்டு கொடுக்காத ஒரு தரப்பு. அது யாராக இருந்தாலும் வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அது இளைஞரின் அண்ணனாக இருந்தாலும் கூட வந்து நாங்கள் அதிலே வந்து நாங்கள் விட்டு கொடுக்க போறது இல்லை. அந்த விஷயத்துக்கு அவர் இணங்கினதாக இருந்தால் வந்து எங்களுக்கு அவரோட சேர்ந்து பயணிக்கிறதுலையோ இல்லாட்டி வந்து நாங்கள் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுல வந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது இல்லை. ஆனால் அந்த விடயத்துல வந்து எந்த சந்தேகமும் இருக்க முடியாது, எந்த ஒரு சந்தேகமும் இருக்க முடியாது. இதுக்கு முன்னமும் வந்து ஒரு ஒரு நீதவான் இருந்தவர் தானே, அரசியல் கூட வந்து ஒரு பொது வேட்பாளரா வந்து கொண்டு வந்தது தானே. இப்ப நாங்களும் நினைச்சோம், அந்த நேரம் வந்து நாங்கள் நினைச்சோம் வந்து ஒரு சுத்தமான நேர்மையான ஒரு ஆறா இருப்பார், கொள்கையில வந்து தெளிவான ஒரு நிலப்பாட வச்சிருப்பார் என்று நினைச்சோம். அவ்வளவுங்க சொல்றேன். கடைசியில வந்து எங்க போய் முடிஞ்ச, கடைசியில வந்து பார் லைசன்ஸ் கொடுக்குற ஒரு வேலைக்கு தானே போய் முடிஞ்ச. கடைசியில வந்து ஒற்றையாட்சி 13ஆம் திருத்தம் தானே தேசியம் என்று சொல்லி ஒற்றையாட்சிக்கு
நாங்கள் இடமளிக்க கூடாது, இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் போய் ஒற்றையாட்சிக்குள்ள எல்லாத்தையும் போய் முடக்க போறாருன்னு சொல்லி தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்கி நாங்கள் எழுகர் தமிழை செய்து அதெல்லாம் செய்து அந்த நீதிபதி கடைசியில வந்து எங்க போய் முடிஞ்ச அவருடைய அரசியல் வாழ்க்கை. ஆனால் அவரையும் இவரையும் ஒரே தளத்தில் ஒப்பிட முடியாதல்லவா? இப்போது இளஞ்செழியன் அவர்களும் முன்னாள் நீதிபதி. நான் ஒப்பிட்டு பார்க்க இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்டா, திரு விக்னேஸ்வரன் அவர்களும் அரசியலுக்குள்ள வர ஒரு மிகவும் சுத்தமான பரிசுத்தமான ஒரு கொள்கைவாதியாகத்தான் மக்கள் நினைச்சது. நாங்கள் கூட அதை நினைச்சோம். அவ்வளோங்க சொல்றேன். ஆகவே அதுல ஒரு சில குழப்பங்கள் இருந்த அந்த நேரத்துல வந்து விக்னேசன் அவர்கள் தொடர்பாக வந்து கொள்கை ரீதியாக வந்து நாங்கள் அவரோட பேசின இடத்துல வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் நாங்கள் அதை பெருசுப்படுத்தாமல் வந்து நாங்கள் கண்டும் காணாமலாமா இருந்ததால வந்து அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்து பேந்து வெடிச்சது. அப்ப அதுக்காகத்தான் நான் சொல்றேன், அந்த எங்கட அனுபவத்துல வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு நிலைமையில இருக்க முடியாது. நாங்கள் ஒரு வெளி யாரையும் கூட்டிக் கொண்டு வாரதாக இருந்தால், இல்லாட்டி நாங்கள் ஆதரிப்பதாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கொள்கையாக ஒரு தெளிவு இருந்தே ஆகும். எங்களுக்கு எங்களுடைய ஆதரவு பெறுவதாக இருந்தால், நாங்கள் அவ்வகையான ஒரு விஷயத்துக்கு வந்து எங்களோட பூர்ண ஒத்துழைப்பை கொடுக்கிறதாக இருந்தால், விக்னேஸ்வரன் அவர்களோடு நாங்கள் அனுபவப்பட்டதுக்கு பிறகு அது தெளிவாக இருக்கும். அதுல எந்த விதமான மயக்கங்களும் வந்து இருக்கக்கூடிய மற்றது எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரையில வந்து நாங்கள் பல விஷயங்கள்ல வந்து முன்கூட்டியே வந்து அது யாராக இருந்தாலும் வந்து முன்கூட்டியே வந்து நாங்கள் அவர்களுடைய அந்த விடயங்கள் சம்பந்தமான தெளிவான ஒரு நிலைப்பாட்டை பெற்று அதை உறுதிப்படுத்துற இடத்துல தான் எங்களுடைய முடிவு அமையும். நீதிபதி என்கின்ற இளஞ்செழியனை விட்டு விடுங்கள், அல்லது இளஞ்செழியன் என்கின்ற ஒரு தனிநபரை விட்டு விடுங்கள். உங்களுடைய தந்தையாரோடு அவர் பயிற்சி சட்டத்திறனியாக பணியாற்றி இருக்கின்றார். நீங்கள் உரிமையோடு அண்ணன் என்று கூறியவர். அவருடைய கொள்கை பிடிப்பு அல்லது அவர் தொடர்பில் உங்களுடைய புரிதல் தனிப்பட்ட ரீதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் என்பதையும் எடுத்து விடுவோம். நீங்கள் அன்று பார்த்த இளஞ்செழியனிடம் நீங்கள் பார்த்து வியந்த விடயம் என்னவாக இருக்கு? இல்ல, அதுல வந்து நீங்கள் கேட்கிற கேள்விக்கு வந்து நான் உண்மையிலே எப்படி என்னுடைய உறவு அவரோட வந்து நான் வச்சிருந்த உறவு வந்து ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் உரிய ஒரு உறவு. அரசியல் அதுக்குள்ள விரையில்லை. உண்மையை சொன்னால் வந்து அரசியல் அதுக்குள்ள விரையில்லை. ஏனென்றால் அவர் ஒரு சட்டத்தரணியாக வந்து நான் ஒரு சட்டமானவனாக இருந்தேன். அப்பொழுதுதான் அவரோட மிகவும் நெருங்கி வந்த பழக வழிகிட்டு பேர்ந்து நான் ஒரு சட்டத்தரணியா வந்த இடத்துல வந்து அவர் ஒரு மெஜிஸ்ட்ரேட்டாக வந்து வடக்குல வந்து அவர் ஏற்கனவே வேலை செய்ய தொடங்கிட்டார். நாங்கள் திருகோணமலையில தான் வேலை செய்தேன். அப்பா உயிரோட இருந்த இடத்துல நான் சட்டத்தரணியாக ஓட்செடுத்து நான் பிராக்டிஸ் பண்ண தொடங்கின காலத்துல வந்து இளஞ்செழியன் அண்ணன் வந்து மெஜிஸ்ட்ரேட்டாக பொறுப்படுத்த வந்து வடக்குல வவுனியால வந்து வேலை செய்த, இல்லாட்டி ட்ரிங்கோட எனக்கு ஞாபகம் இல்லை, ட்ரிங்கோட தான் முதல் வேலை செய்ய. இப்போ செம்மணி விஷயத்துல வந்து என் அப்பா செம்மணி அந்த பாதிக்கப்பட்ட குமாரசுவாமி குடும்பத்துடைய பிரச்சனையை வந்து தான் கவனிக்க வந்து இளைஞரன் அண்ணன் வந்து அந்த செம்மணி வழக்குக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட்டா வந்து வாரேன், விசாரிக்கிற ஜட்ஜா வந்து வாரேன். ஆனால் என்னுடைய தகப்பன் வந்து இங்க வர முடியல. ஏனென்றால் வேற சட்ட பிரச்சனையில வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி அந்த கிளியரன்ஸ் விஷயம் செய்து அது அவர் வர முடியல. பிறந்து அவர் கொலை செய்யப்படுறார். கொலைக்கு பிறகு வந்து இளஞ்செழியனோட வந்து நான் வச்சிருந்த மிக நெருங்கின உறவு வந்து ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தனிப்பட்ட உறவின் அடிப்படையில வச்ச உறவு. அவை உண்மையை சொன்னால் வந்து அரசியல் ரீதியாக வந்து நான் அவரோட வந்து அணுகினது மிகவும் குறைவு. ஆனால் அதுக்காக அவர் வந்து அரசியலுக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரீங்க, இல்லாட்டி நிச்சயமாக உறுதியாக வருவார் என்றும் எனக்கு சொல்ல முடியாது. என்னோட கதைச்ச இடத்துல வந்து அவர் உண்மையில வந்து அவருக்கு அரசியலுக்குள்ள வாரத விருப்பம் இல்லை என்று தான் சொல்லியிருக்கார். ஆனால் அதுக்காக வந்து நான் அது சரியென்றும் சொல்ல வரையில்லை. அவருக்கு அவர் போன்றவர்கள் அரசியல்ல வந்து ஈடுபடாமல் ஒரு நேர்மையாக பயணிக்கக்கூடியவர்கள்
அரசியலுக்குள்ள வந்து வராமல் இருக்கிறது வந்து என்ன பொறுத்தவரை வந்து தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதே நேரம் அரசியலுக்குள்ள வந்து நேர்மையானவர்கள் வருகின்ற பட்சத்தில் வந்து அந்த கொள்கையும் சரியாக வரும். அதைத்தான் நான் சோ இந்த கருத்தின் மூலம் என்ன சொல்லப்படுகின்றது என்றால், நீங்க என்னதான் ஜட்ஜா இருந்தாலும் எவ்வளவு நீதியான ஆளா இருந்தாலும் ஏற்கனவே ஒரு ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை கொண்டு வந்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஆகவே ஜட்ஜா இருக்கிறதோ நீதியா இருக்கிறதோ இங்க அரசியலுக்கு முக்கியத்துவம் இல்லை, அவரால் வந்து செய்யலாது என்ற ஒரு அடிப்படையில் தான் இவர் கதைக்கிறார். ஆனால் இளஞ்செழியன் ஐயாவை விட்டு கொடுக்க பயம் என்னென்னா, இளஞ்செழியன் ஐயா விட்டு கொடுக்கின்ற சந்தர்ப்பங்கள்ல அவருக்கு தெரியும் அவர் வேற ஒருவரோட போய் நிற்கின்ற சந்தர்ப்பங்கள்ல மாகாண சபை தேர்தலில் முழு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு பிரதிநிதியாக நிற்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு போட்டித்தன்மை இல்லாமலே அவர் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அது அங்கே யார் எதிராக நிற்கிறார்கள் என்ற தொடர்பாக சில பிரச்சனை இருக்கிறது. பார்ப்போம், ஆறுதலானாங்க பார்ப்போம், பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப இவருடைய கருத்து என்னன்னா, ஒரு தடவை ஜட்ஜா கொண்டு வந்தாங்க, அவர் ஜட்ஜ் என்பதற்காக இல்லை, நல்ல மனுஷன் என்ற மாதிரியும் சாதுவா சொல்லி அவர் சொல்றாரு. அவர் இங்க வந்தோண்டும் செய்ய இயலாது, அவரால் இங்க வடக்கு மாகாண சபை நடத்த இயலாது என்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை தான் அவர் சொல்றாரு. ஆனால் அண்ணான்னு சொல்லி அதுக்குள்ள எடுத்துக்கொள்றாரு. இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இப்ப தனக்கு ஒரு கொள்கை இருக்கிறதா, தனக்கு ஒரு மிகப்பெரிய கொள்கை இருக்கு, எனக்கு அந்த கொள்கை என்னன்னு விளங்கல, கொள்கை என்ற அடிப்படையில் ஒன்று சேருவோம், கொள்கை என்ற அடிப்படையில் ஒன்று சேருவோம் என்றா அப்ப நான் இன்னொரு நாளுமே நேரடியாக அவர் கேட்கல தன்னுடைய சைக்கிள் கட்சிக்கு வரது என்னோட ஒரு 100 வாக்கு தான் கூட, அந்த வாக்குகள் சம்பந்தமாக எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அப்ப நான் கதைக்க விரும்பல, ஜிஏ பிரதீபனோட நாங்கள் ஆறுதலாக கதைப்போம். ஆனா எனக்கு சந்தேகம் பாரதுன்ற சாதாரணம் தானே, அது நாங்கள் ஆறுதலாக கதைப்போம், அது பிரச்சனை இல்லை. அதுல தோண்ட போனா சரியில்லை, ஆனா பரவாயில்ல விடுவோம். ஆனா அந்த 100 வாக்குகளால் மட்டும் வென்ற கஜேந்திரம் 20 வருஷம் பாராளுமன்ற உறுப்பினர், நானாக 2-3 மாத பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்தேன். 100 வாக்குகளால் மட்டும் இருக்கிறார். தன்னுடைய கட்சியில வந்து இணைய சொல்லி எங்களுடைய சட்டத்தரணி ஸ்ரீஸ்கந்த ஐயா என்னோட ஒரு தடவை சொல்லியிருப்பார், பிரபாகரனுக்கு அடுத்த தேசிய தலைவர் அவராகத்தான் இருக்கிறது கூடிய சகல தகுதிகளும் இருக்கு தேசிய தலைவராக. ஆகவே நீங்கள் எங்களுடைய கட்சியில வந்தால் ஒரு முக்கியமான பொறுப்பு ஒன்று உங்களுக்கு தரப்படும். அந்த பொறுப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் ஆசைப்பட்டவன் நான் இல்லை. நான் என்னுடைய சொந்த கட்சியை நான் கட்டியமைச்சு கொண்டிருக்கேன், கட்டியமைச்சு முடிஞ்சது. அது சம்பந்தமா நான் கதைக்கவும் விரும்பல, அது சம்பந்தமா ஆறுதலா நீங்கள் நியூஸ்ல பார்க்கலாம். நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னா, இந்த கட்சி அரசியல், வாக்கு அரசியல், தையிட்டி விகார அரசியல், அது போல இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து கை வைக்கிற அரசியல், இந்த அரசியலை நான் எப்படி பார்க்கிறேன்னா மக்கள் நலன் சார்ந்த அரசியலாக நான் பார்க்கல. ஓப்பனான கொமெண்ட், அதுக்கு அவர் எதிர் கொமெண்ட் இருக்குன்னா தானே ஒரு வீடியோ ஒன்றை வெளியிடலாம். மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசியலாக இவற்றை நான் பார்க்கிறேன். நான் இவற்றை வந்து தனிய வாக்கு அரசியலுக்காகவும் தேசிய தலைவருக்கு அடுத்த தேசிய தலைவராக வாரதுக்குரிய அவர்களுடைய குடும்ப அரசியலாகவும், அதில் அண்மையில் ஒரு இடத்துல நான் பார்த்துருப்பேன், ஒரு கொமெண்ட் ஒன்று வந்திருக்கும், அவருக்கு என்னுடைய குடும்ப சொத்துக்களையும் குடும்ப பெயர்களையும் காப்பாற்றுறதுக்கு தான் அரசியல் செய்கிறாரே வழிய மக்களுக்காக அரசியல் செய்கிறேன். நான் அதை ஓரளவு ஏற்றுக்கொள்றேன். அப்போ இன்றைக்கு தையிட்டி விகாரையில் எந்த போராட்டமும் இல்லை. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு என்ன 6ஆம் மாதம் 2ஆம் தேதி, ஏன் போராட்டம் இல்லை என்றால் அங்கே போய் சும்மா குந்தி இருக்கிறது. நான் யதார்த்தவானவாதி, அரசியல்வாதி. நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு அங்கே போய் குந்தி இருக்கிறதால எந்த பிரயோசனம் இல்லைன்னு உங்களுக்கு சொன்னானா இல்லையோ சொன்னேன். நீங்க கேட்டீங்களோ கேட்கல. என்ன நடந்தது? இப்ப ஒன்றுமே நடக்கல. அடுத்த முறையும் அந்த தனியாள பின்ன தோளை கேப்பையும் போட்டுக்கொண்டு அந்த தரப்பாலையும் கட்டிக்கொண்டு மறுபடியும் கஜேந்திர பொன்னம்பலம் கஜேந்திரனாக்கள் அதுல போய் இருக்கத்தான் போயினோம். அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் தேசத்தை மீட்கிறோம் என்று அங்கத்தான் போயினோம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய அரசியல் வந்து ஏதாவது ஒரு பேர்னிங் இஷ்யூக்குள்ளால தங்களுடைய பேரை பூத்துறதுக்குள்ள தான் இருக்கே ஒழிய மற்றபடி மக்கள் சார்ந்த அரசியலான்னு கேட்டா எனக்கு அது சரியான சந்தேகம். ஆனா நான் அதை பற்றி கொமெண்ட் பண்ண விரும்பல. யாரையும் விமர்சிக்கிறதுக்கு வந்து இந்த பிரயோசனம் இல்லை. நாங்கள் ஏதாவது நாட்டுக்கு செய்யணும்டா அது நாட்டுக்கு செய்யணுமே ஒழிய யாரையுமே விமர்சித்து வாக்குகள் வேண்ட அளவுக்கு இல்லை. இந்த அவன் கள்ளன் விமர்சிக்கிற தேவை எனக்கு இல்லை. ஆனா நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னா, இளஞ்செழியன் ஐயாவையும் இவர் விமர்சிக்கிறார். அதே நேரம் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது அவருக்கு சொல்ல வேண்டிய நேரடியான கருத்து. உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி இப்படியான கருத்துக்களை வந்து பொதுமக்களுக்கு ஊடாக மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்லணும். அப்ப அவை திருப்பி மறுபடியும் பொதுமக்களுக்கு ஊடாக ஒரு 4-5 லைவ்லயோ அல்லது சுமந்திரன் ஐயாண்ட லைவ் போடுவார், அல்லது வந்து ஏதாவது அவர் பாராளுமன்ற உறுப்பினர்ல தானே ஒரு என்ன சொல்றது, ஏதாவது ஒரு வீடியோ மூலமாக அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லலாம். அது பொதுமக்களுக்கு போய்க்குள்ள என்னுடைய மனசுல என்ன இருக்குன்றது பொதுமக்களுக்கு விளங்கும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய மனசுல என்ன இருக்கிறது என்பது வந்து பொதுமக்களுக்கு தாராளமாக விளங்கும். அதை விட்டுட்டு நாங்கள்
நேரடியாக அல்லாம டீல் அடிச்சு இவற்றை கதைப்பதால இந்த பிரயோசனம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இளஞ்செழியன் ஐயான்றது எங்களுடைய சொத்து. அவரை நீங்கள் அரசியலுக்கு கொண்டு வந்து அவமானப்படுத்துறத சாதாரண குடிமகனாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் நேரடியாக இளஞ்செழியன் ஐயாவோட போன் பண்ணி இன்றும் ஒரு வரைக்கும் கதைக்கல. ஒரு சில பேருக்களால கதைத்த போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் இளஞ்செழியன் ஐயா வந்து 1 வருடங்கள் கழித்து அவருடைய காலம் முடிந்த பிறகு மேபி அரசியலுக்கு வரலாம் என்ற விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். முதல் ஒரு அரசியல்வாதி என்ற பேர்ல ஒரு நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி ஒருவரை கொண்டு வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அவரை பயங்கர கேவலமா அவமானப்படுத்தி நீங்களே கதைச்சு அந்த மனுஷன்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்து கொடுப்பேன். நேற்றைய தினம் கூட எனக்கு ஒரு 1-2 பேர் என்னோட நல்லா இருக்கிறார்கள். ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அசைலம் அடிக்கிறதுக்காக பொறியில போய் நிக்கிறீங்கம்மா, அசைலம் அடிக்கிறதுக்கு என்னோட வெரி க்ளோஸ் ஆனால் என்ன கேட்டிருந்தவர் அசைலம் அடிக்கிற லெட்டர் தரலாமான்னு. அப்ப நான் அதை கொடுக்க விரும்புகிறேன். அவைக்கு இங்கே லோக்கல்ல கணக்க இதுகள் இருக்கு, காசுகளை வேண்டி கொண்டு கொடுத்துருக்கலாம். ஒரு 10 லட்சம் ரூபாய் பண்ணி கொண்டு கடிதம் கொடுக்கறதுல பெரிய வேலை இல்லை. ஆனா என்ன எம்பசி கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப சும்மா கள்ள சைன் அடிச்சு யாருமே கொடுக்கலாது. அது பேருந்து அவங்க அவைக்கு பிரச்சனையா போய் குத்தி அனுப்புவாங்க. 10 வருஷம் ஜெயில இருந்தோடு இங்க வரும். அவை உண்மையான ஒரு கடிதம் தான் கொடுக்க வேண்டி இருக்கும். அதை கொடுக்கறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 5 10 லட்சம் 15 லட்சம் வேண்டிக் கொண்டு அசைலம் லெட்டர் கொடுக்கறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேற இருக்கணும். அவையோட 2 படம் எடுத்து கொண்டு போய் அங்க கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படியான வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னா அவரோட பேக்ரவுண்ட் தெரியாம, அவரோட யாருன்னு முகம் கூட தெரியாம இவர் என்னோட அரசியல நின்றவர் சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்று கொடுக்கல. எனக்கு என்னோட அரசியல் நின்ற யாருமே இல்லை, நான் தனியா சிங்கிள் மேன் ஆகும். ஸோ நான் நினைக்கிறேன் அப்படியான வேலையெல்லாம் மாற்றுறது முட்டாள்தனம். அப்படித்தான் எங்களுடைய முன்னாள் நீதிமன்ற நீதிபதி ஹைகோர்ட் ஜட்ஜ் CV விக்னேஸ்வரன் ஐயா வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்ப்பும் இருந்தது. அவரால் ஏதாவது நல்லது நடக்கும். ஆனால் இவர்கள் கடைசியாக இந்த அரசியல்வாதிகள் வளமையான குட்டையில ஊர்ணமட்டையாக அந்த மனுஷனை மாத்திட்டார்கள். கடைசியாக அந்த ஒரு வயசு போன இயலாத காலத்திலையும் ஒரு அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்கி அதை மணிவண்ணன் நாட்டை பொறுப்பை கொடுத்து போட்டு அந்த ஒதுங்கி இருக்குது. ஆனால் நல்ல மனுஷன் என்று தான் நான் நினைச்சேன். அது நல்ல மனுஷனா கூடாதுன்றது பொதுமக்கள் தான் சொல்லணும். அது தொடர்பாக எனக்கு தெரியாது. அதே நிலைமை தான் இப்ப எங்களுடைய இளஞ்செழியன் ஐயாவுக்கு வரப்போது வந்தா தானும் ஒரு பொறுப்பான பதவி ஒன்றை கொடுப்பேன். யாருக்குமே ஒரு படித்த மனுஷனா ஒரு நீதிபதியை தனக்கு மேல வச்சிருக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. இப்ப நானோ கௌசல்யாவோ எங்களுடைய கட்சியின் முக்கியமான நல்லது பிரகாசனாவோ அல்லது வேறு யாராவது இந்த கட்சியில இருக்கிற வேறு யாராவதோ நாங்கள் அவர்களை வந்து ஒரு காயாக செஸ் போர்ட்ல இருக்கிற ஒரு காயாக பயன்படுத்துறதுக்கு தயாராக இல்லை. அவர்கள் தான் கேம் சேஞ்சராக இருப்பார்கள். உதாரணத்துக்கு இளஞ்செழியன் ஐயா என்னுடைய சுயேட்சை குழுவில் வந்து அல்லது என்னுடைய சுயேட்சை குழு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டாங்க. அங்க வந்து ஒரு ஈவன் பிரசிடென்டாகவே மாற்றப்பட்டா கூட இளஞ்செழியன் ஐயாவை நாங்கள் நான் எப்படி பார்ப்பேன் என்று சொன்னால் அவற்ற அட்வைஸ்ல தான் இயங்குற மாதிரி தான் நான் பார்ப்பேன். இவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளவு லோ சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட வயசு கூட, எஜுகேட்டட், ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். வடக்கு கிழக்கு எங்கேயுமே இளஞ்செழியன் ஐயாவுடைய பேர் இல்லாம தெரியாம யாருமே இருக்கா. ஒரு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் இளஞ்செழியன் ஐயான்ற யாருன்னு ஒத்துக்கொள்றேன். ஆனா அவரை வச்சுக்கொண்டு அவருக்கு ஒரு கேண்டிடேசி ஒன்றை கொடுத்து கொண்டு இங்க எங்களுடைய கட்சியில தூக்குகின்ற அந்த கீழ்த்தரமான எண்ணங்கள் எல்லாம் ராமநாதன் அர்ச்சுனாக்கோ கௌசல்யா நரேந்திரனுக்கோ இல்லை. நாங்கள் அவரை ஒரு பிதாவாக தான் பார்க்கிறோம். அவருடைய எதிர்வர்ற கால செயற்பாடுகள் எப்படி போகுமோன்னு எனக்கு தெரியாது. மேபி சில நேரத்தில் இளஞ்செழியன் ஐயா என்னோட போட்டிக்கு கூட இப்ப சில நேரம் பிழையான இடங்களுக்குள்ள போய் சேர்ந்து கொண்டு என்னோட போட்டிக்கு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் போட்டியாளராக நிற்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்தாலும் வரக்கூடியதா இருக்கும். உதாரணத்துக்கு நான் கேட்டு வரமாட்டேன் என்று சொல்லி வேறு ஒன்று கட்சி ஒன்று அவரை கூப்பிட்டு அவரும் அதை கட்சிக்குள்ள போனா வார்க்கு கூடுந்தானே என்று சொல்லி விரும்பி அங்க போகலாம். போய் அப்படி இருந்தால் சில நேரம் அவருக்கும் எனக்கும் ஒரு டை ஒன்று வரலாம், அல்லது நான் போவாமலாம். எதையுமே நாங்கள் டிசைட் பண்ணல. இல்லை நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க சொல்லி அண்மையில ஒரு டியூட்டி வாக்கெடுப்பு போட்டேன்னா அதுல கிட்டத்தட்ட 100ல் 47% சொல்லியிருக்கணும் என்ன பாராளுமன்றத்தில் இருக்க சொல்லி, 35% சொல்லியிருக்கணும் இல்ல மாகாண சபை போக சொல்லியிருக்கணும், ஒரு 20% சொல்லிக்க டாக்டர் நீங்க டாக்டராகவே எங்களுக்கு வேணும் திருப்பி வாங்குவோம், ஒரு 5% சொல்ல தெரியலையோ போட்டுக்கணும். சரிதான். ஸோ அப்படியான இதில் நான் பார்க்கல. நான் நினைக்கிறேன் இந்த இளஞ்செழியன் ஐயா தொடர்பாக இந்த வீடியோக்களில் இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கிறது இந்த உள்நோக்கம் எப்படின்னா அவர் ஒரு சதுரங்க பாடக்காயாக பாவிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. நாளைக்கு கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒன்றை சொல்லுவார், அதைத்தான் இளஞ்செழியன் ஐயா கேட்கணும். ஆனால் அப்படி ஒரு நிலைமை என்னுடைய கட்சிக்குள்ள நான் அவரை உள்வாங்குற சந்தர்ப்பத்தில் அது அவருடைய கட்சி, அவருடைய கொடுத்துருவேன். அவருக்கு கீழே தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். நான் ஒரு எம்பியா இருப்பேன் அந்த டைம்ல, அவர் மாகாண சபை முதலமைச்சராக இருப்பார். ஐயாவினுடைய தலைமையில் அவருடைய அட்வைஸ்ல தான் அதுகள் நடக்கும். ஆனால் அதுகள் எவ்வாறு சாத்தியப்பட போகின்றது என்பதை நான் காலம்
போக உங்களுக்கு சொல்லுகிறேன், சாத்தியப்படுமோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் இவ்வாறான கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த கட்சிக்கு எடுப்பம் எங்கள்ட ஆரெண்டாலும் என்னென்றாலும் எந்த கொள்ளைக்குள்ளுக்கு வரணும், அந்த அவருடைய கன்சர்னை பேருங்கோ ஆரெண்டாலும் தனக்கு கீழே தான் வரணும் மட்டும் தான் எதிர்பார்க்கணும். யாரெண்டாலும் அவைக்கு கீழே போய் நிற்கிற ஒரு பக்குவம் இது இல்லை. நாங்களும் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்து நிற்கிறோம், நாங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் தான். ஆனால் நாங்கள் வயசுக்கும் அவருடைய வகித்த பதவிக்கும் அவருடைய குணத்துக்கும் அவருடைய இயல்புக்கும் அவருடைய தகைமைக்கும் மரியாதை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அவரை தான் தலைவராகிறதுக்கு கூட நான் தயாராக இருக்கேன். நான் முந்தைய உங்களுக்கு சொன்னேன், நான் மயூரனை தலைவராகிறதுக்கு கூட தயாராக இருக்கேன். எனக்கு தான் தலைவர் பதவி ஆசையெல்லாம் இல்லை. எனக்கோ கௌசல்யா நரேந்திரனுக்கு இல்லை. இப்படி அரசியலை விட்டு விலத்த சொல்லி மக்கள் ஒரு நாளத்தில் ஓட் போட்டு ஓட்டே இல்லைன்னா நான் போயிடுவோம். எங்களுக்கு தேவையில்லை. நாளைக்கு டிசிசி மீட்டிங் நீங்கள் யார் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவர்களுடைய தலைமையில் அவர்கள் கேட்கிற கேள்வி எல்லாம் இப்போ உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு அரசு ஊழியர்களுடைய செயற்பாடும் இணைத்திறனும் அப்படி இருக்கு. அதுதான் உங்களுக்கு வேணும். ஒருத்தன் கேள்வி கேட்கக்கூடாது, ரோட்டை போடுபடுமா இல்லையான்றது தெரியாது என்றால் நான் மக்களாக ஓட் தருவார்களா இருந்தவர், அதாவது என்ன ஓட் போடாமல் விட்டு நீங்கள் தேவையில்லை நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது நான் போய் மறுபடியும் சாவச்சேரியில் ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று போட்டிருப்பேன். அதான் நடக்கும். அதுக்கு மேலே ஒன்றுமே நடக்க போதில்லை. ஆகவே நான் நினைக்கிறேன் இளஞ்செழியன் ஐயா இந்த வீடியோ யாராவது காட்டுங்கோ, அவர் இதை கொஞ்சம் பார்த்து தெளிவடைய வேணும். என்னென்றால் யாருக்கும் கீழே போய் நின்று வேலை செய்யறதை விட ஒரு பகிரங்க வேண்டுகோள். இப்போ நான் அவரோட ஃபோன் பண்ணி கேட்காம இதில் வீடியோ போடுறோம் நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இது ஒரு பகிரங்கமான அழைப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய கட்சியில பொறுப்படுத்திக் கொண்டு எங்களுடைய பிதாவாக வரலாம். நாங்கள் அதை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இனி அவர் எடுக்கிற முடிவு தான் அவருடைய சொந்த முடிவு. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாத்.